வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு வெறும் தயிர் சாதமும் மோர் சாதமும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த சூப்பரான தயிர் கறியை செஞ்சு பாருங்கள். இது ரைஸ் கூட சாப்பிடவும் அட்டகாசமாக இருக்கும், சப்பாத்தி கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அரைக்கிறதுக்கெலாம் இதில் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் நீங்கள் கூட சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சுட்டு லஞ்சை முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இந்த செய்கிற குவான்டிட்டி 4 பேர் சாப்பிட்லாம். ஸோ அந்த எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு, ஏன்னா இது ஏற்கனவே வேக வச்ச கிழங்கு, அதனால் கொஞ்சமாக சால்ட் போட்டு இது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் போட வேண்டாம். உருளைக்கிழங்கும் சேர்க்கலாம், கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், அப்படியே லேசாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிருக்கா. இப்போ இந்த கிழங்கு அப்படியே வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே எண்ணெயே போதும் நமக்கு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தால் பூண்டுக்கு பதில் நீங்கள் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பூண்டும் லைட் ப்ரௌனாக அப்படியே பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. சவுத் இண்டியன் ஸ்டைலில் நம்ம மோர் குழம்பு செய்வோம், தயிர் குழம்பு செய்வோம். அதே மாதிரி இந்த தஹி கறி அப்படிங்கிறது நார்த் இந்தியன் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் இடத்துல விதவிதமாக செய்வாங்க. நேபாளில் ஒரு விதமாக செய்வாங்க, அஸ்ஸாமில் ஒரு விதமாக செய்வாங்க. நான் இது எல்லாத்தையும் கலந்து என்னோடய ஸ்டைலில் ஒன்று செய்கிறேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ வெங்காயம் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாவும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எதுவுமே ரொம்ப குழஞ்செல்லாம் வதங்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இதே கறியை அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா இது எதுவுமே அவங்க வதக்க மாட்டாங்க, அப்படியே பச்சையாக போட்டு செய்வாங்க தயிரில். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், 1/2 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள். ஸோ அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்த உருளைக்கிழங்கை உள் தூக்கி போட்டுடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி. சப்போஸ் கசூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு தடவை கலந்து விடுங்க. அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு அதையும் ஒரு பெரட்டி விட்டு, தயிர் புளிப்பில்லாத நல்ல கெட்டி தயிர், அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம தயிர் அதில் சேர்த்துடலாம். அப்படியே திக்காக புளிப்பில்லாமல் இருக்கணும். சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டுக்க தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, பொட்டுக்கடலை பொடி இருக்கு இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் போட்டு அந்த தயிரோடு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் போட்டிங்கன்னா அந்த திக்னஸ் வந்துடும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்கக்கூடாது. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக ஹீட் ஆனோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா தயிர் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். ஒரு சூப்பர் டேஸ்டான ஆலு தஹி கறி. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ரைஸ் கூட வச்சுட்டு ஏன்னா இதிலே உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஏதாவது ஒரு சிப்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் சைட் டிஷ்ஷாக. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் இது சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்டீங்களா, சப்பாத்தி கூட சாப்பிட்டீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் லஞ்சை முடிச்சுட்டு நீங்களும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். நான் இன்றைக்கி இதை வந்து ரைஸ் கூட வச்சுட்டு, எனக்கு இது கூட கொஞ்சம் அந்த பச்சையாக சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து வச்சுட்டு சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழுன்னு இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது இதில். செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.